இந்த புராணப்படி பார்த்தீங்க அப்படின்னா காக்கும் கடவுளாக விஷ்ணுவை தான் குறிப்பிடுவாங்க. அதாவது ஸ்ரீமன் நாராயணர். ஸ்ரீமன் நாராயணரை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 4 கையிலையுமே சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இது 4த்தையுமே ஏந்திட மாதிரி தான் எப்பவுமே நமக்கு காட்சிப்படுத்தப்படுவார். விஷ்ணுவோட கையில இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சுதர்சன சக்கரம் சிவபெருமானால வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புராண கதையும் உண்டு. இந்த சுதர்சன சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக விஷ்ணு பகவான் ஏந்திய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அதே மாதிரி இது ஒரு தடவை ஏவப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த இலக்கை அழித்து விட்டு திரும்பும் வரை இந்த பயணத்தை அது எப்பவுமே நிறுத்துறது இல்லை. அதே மாதிரி இது பயணிக்கக்கூடிய சமயத்துல இந்த சுதர்சன சக்கரம் பாத்தீங்கன்னா சத்தம் எதுவுமே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்வதி தேவி சதியா அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய சமயத்துல அவங்க இறந்த பிறகு அந்த உடலை விஷ்ணுவோட அந்த சுதர்சன சக்கரத்தை வச்சுதான் பல பாகங்களாக பிரிப்பாங்க. அதாவது 51 துண்டங்களா ஆக்கப்படும்.